நீங்கள் லைஃப்பில் ரொம்ப எஃபோர்ட் போடுறீங்க ஆனால் ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் உங்ககிட்ட இல்லை, நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஹேபிட்டில் தான் ப்ராப்ளம். நம்ம என்ன ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறோமோ டே டு டே லைஃப்பில் அதுதான் நம்ம யாருன்னு டிஃபைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நல்ல ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். அதே அன்வான்ட் ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் ஆகாது, நீங்கள் லாஸ்ட்டில் வெக்ஸ் தான் ஆவீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ண வேண்டிய 6 முக்கியமான ஹேபிட் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுறதுனால டெஃபினட்டாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் இந்த 6 ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் 6வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், 6மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 6 ஹேபிட்டுமே கண்டிப்பாக நீங்கள் டே டு டே லைஃப்பில் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் சக்ஸஸை மீட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஹேபிட்னா என்னென்னு பார்ப்போமா? ஹேபிட்னா என்ன? நம்ம டே டு டே லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தை யோசிக்காமல் பண்ணுறோமோ அதுதான் ஹேபிட். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி ப்ரஷ் பண்ணுறது, லேட் நைட்டில் தூங்குறது, ஃபோன் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது தான் ஹேபிட். ஸோ இதில் குட் ஹேபிட் இருக்குது, பேட் ஹேபிட் இருக்குது. ஸோ நம்ம எதை ஃபாலோ பண்ணுறதுல இருக்குது. ஸோ நான் இந்த சொல்ல போகிற 6 ஹேபிட்டை மறக்காமல் ரெகுலராக உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும், அதுக்கு நோ கேரண்டி. பட் ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு எதுவுமே சேஞ்ச் ஆகும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. மினிமம் ஒரு 6 மந்த் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் லைஃப் மாறும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவோன்னா லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. நம்பர் 1, ட்ராக் யுவர் பெட் டைம். நம்ம ரெகுலராக எப்போ தூங்க போகிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ரெகுலராக ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குமோ, ஃபஸ்ட் திங் உங்கள் மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அட் தி சேம் டைம் உங்கள் ஸ்லீப் சைக்கிள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களோட லேட் நைட் ஃபோன் யூசேஜ் உங்களுக்கு ரெடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் நம்ம ரெகுலராக இந்த டைமில் தான் தூங்க போகிறோம் ஃபிக்ஸ் ஆகும்போது நம்மளோட பெட் டைம் ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறத ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும், ஃபோக்கஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மறக்காமல் நீங்கள் எந்த டைமில் தூங்க போகிறதுன்றதை ரெகுலராக ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி ரெகுலராக நீங்கள் ட்ராக் பண்ணும்போது மார்னிங் உங்களால் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க முடியும். ஸோ உங்கள் ஸ்லீப் சைக்கிள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் திங் நீங்கள் உங்கள் பெட் டைமை ட்ராக் பண்ணணும். நம்பர் 2, வேக்கப் இயர்லியர். வேக்கப் இயர்லியர்னு ப்ரோ 4 மணிக்கு எந்திரிக்கணுமா இல்லை 5 மணிக்கு எந்திரிக்கணுமா நீங்கள் மைண்டில் யோசிக்கிறது எனக்கு புரியுது. பட் உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுள் உங்களுக்கு தெரியும். ஒரு சில பேர் 4 மணிக்கு வர அவங்களால எந்திரிக்க முடியும், ஒரு சில பேர் 5 மணிக்கு எந்திரிக்க முடியும், ஒரு சில பேர் 8 மணிக்கு தான் எந்திரிக்க முடியும். பட் என்னால் எந்திரிக்க முடியுமோன்னு ஒரு சில பேர் டவுட் இருக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம், உங்களோட பெட் டைமை ட்ராக் பண்ணும். உங்களோட பெட் டைமை நீங்கள் ப்ராப்பராக ட்ராக் பண்ணி ப்ராப்பராக உங்கள் ஸ்லீப் சைக்கிளை கொண்டு வரும்போது உங்களால் இயர்லியராக வேக்கப் ஆக முடியும். இயர்லியராக வேக்கப் ஆகனால அன்றைக்கி டேவே உங்களுக்கு அதிக டைம் கிடைக்கும். அன்றைக்கி டே அதிக டைம் இருக்கனால அந்த டைமை நீங்கள் ப்ராப்பராக ஃபோக்கஸும் உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். பட் ஒன் திங், தூங்கி எந்திரிச்சோடனே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறதுல மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அது வந்து உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண எப்போவும் ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி பண்ணுறதுனால மார்னிங்கே உங்கள் மென்டல் ஹெல்த் ரொம்ப கொலாப்ஸ் ஆகும். அன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப பிரெயின் ட்ரெயின் ஆகி ஃபோக்கஸே இல்லாமல் தான் இருப்போம். ஸோ நீங்கள் மார்னிங் ஏர்லியராக வேக்கப் ஆகிறீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு ஃபோனை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயத்தை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், புக் ரீட் பண்ணுறது, இல்லை மெடிடேஷன் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்ல விஷயம், உங்கள் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணும். அப்படி இல்லைன்னா எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் உட்காந்து அன்றைக்கி டேவை என்ன பண்ணலான்றதை பிளான் பண்ணிவிட்டு திங்க் பண்ணிட்டுருங்க. உங்களை பற்றி ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ரெகுலராக உங்களோட டிசிப்ளினும் உங்களோட ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அட் தி சேம் டைம் அன்றைக்கி டே ஃபுல்லாக உங்களால் ஃபோக்கஸ்டு ஒரு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியும், ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஸோ இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 3, எக்ஸசைஸ் ரெகுலர்லி. எக்ஸசைஸ் சொன்னோன்னே நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுமோ, இல்லை தம்பிள்ஸ் தூக்கணுமோ, இல்லை வெயிட்டு தூக்கினா தான் ஒர்க் அவுட் ஆனால் நாட் லைக் தட். ரெகுலராக நீங்கள் வாக்கிங் போகிறது, இல்லை ஜாக்கிங், ஸ்விம்மிங், ஸ்கிப்பிங், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அட் தி சேம் டைம் உங்களோட மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களோட பாடியும் உங்களோட மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா உங்களால் எந்த ஒரு ஒர்க்குமே ரொம்ப ப்ரொடக்டிவிட்டியாகவும் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், உங்கள் மென்டல் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால. ஸோ ரெகுலராக ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் டே டு டே லைஃப்பில் பண்ண ஆரம்பிங்க. இது உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 4, ஸ்பெண்ட் அ டைம் வித் குட் பர்சன். நம்ம யார் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவங்கள மாதிரியே நம்ம சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் கூட உங்கள் ஃபுல் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி ஷுர் நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக வருவீங்க. அட் தி சேம் டைம் நீங்கள் ஒரு நெகட்டிவ் பர்சனை கூட உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா
நீங்களும் ஒரு நெகட்டிவ் பர்சனாக உங்கள் லைஃப்பும் நெகட்டிவாக தான் போகும். ஸோ நம்ம யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ உங்கள் டைமை ஒரு குட் பர்சனோட ரெகுலராக ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், லைஃப் ரொம்ப சூப்பராக மாறும். 5th ஒன், ட்ராக் யுவர் டே. சரி, நம்மக்கிட்ட இருக்க ப்ராப்ளமே இதுதான். மார்னிங் எந்திரிக்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக அன்றைக்கி ரொம்ப அந்த டேவை ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆகும்னு நினைப்போம். பட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம பிளான் பண்ண எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் வெக்ஸ் ஆகி தான் இருப்போம். பிகாஸ் ஆஃப் தி நமக்கு அந்த டேவை ட்ராக் பண்ணியிருக்க மாட்டோம். எந்த இடத்துல நம்ம டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கோன்றதே நமக்கு தெரியாது. ஸோ உங்கள் டேவை ப்ராப்பராக ட்ராக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இந்த ஒர்க்கை தான் பண்ண போகிறேன், கண்டிப்பாக இந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சுட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணுவோன்றதை ப்ராப்பராக ட்ராக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் டேவை நீங்கள் ட்ராக் பண்ணும்போது எந்த இடத்துல நீங்கள் டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு உங்களால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். அட் தி சேம் டைம் உங்கள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட டேவை ட்ராக் பண்ணுங்கள். அன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேன், அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், எந்த இடத்துல அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது உங்கள் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் டேவை ட்ராக் பண்ணுங்கள். நம்பர் 6, ரைட் யுவர் கோல். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இயர்லியராக வேக்கப் ஆகிறோம், டேவை ட்ராக் பண்ணுறோம், ஓகே ப்ரொடக்டிவிட்டியாக ஒர்க் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் டெஸ்டினேஷன் நீங்கள் எங்கே போகணுன்னே தெரியாமல் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ட்ரிப்பு போகிறோன்னா அதோட டெஸ்டினேஷனே தெரியாமல் நம்ம எங்கே ட்ரிப் போவோம்? ஸோ டெஸ்டினேஷன் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபோக்கஸே நம்மக்கிட்ட இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அதனால் உங்களோட கோல் என்னன்றதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்காக நான் என்ன பண்ணணும், ஸோ அதை டெய்லி ட்ராக் பண்ணி அதை ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கும் போது தான் உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட டெஸ்டினேஷன் உங்களால் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ மெயின் திங் உங்கள் கோலை ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணுங்கள், அதுக்காக எஃபோர்ட் போடுங்க. அப்போ தான் உங்களால் இன்னும் ப்ரொடக்டிவிட்டியாக ஒர்க் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ இந்த 6 ஹேபிட் கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். எனக்கு இது ரொம்ப ஒர்க் ஆச்சு, கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஆனால் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட் வரலின்னு வெக்ஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருந்தால் மட்டும் அடுத்த வீடியோ போடுறேன். அது வரைக்கும் கனெக்டடாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் ஹேபிட்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கனெக்டடாக இருக்கணும்னா. டாட்டா, பை பை.